Can I conceive naturally after endometriosis surgery? இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எண்டோமெட்ரியோசிஸ்னால் அந்த சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஓவரியில் வர பிரச்சனையை தான் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றத சொல்லுவோம். இதுக்கு இனிஷியலாக யாரும் சர்ஜரி பொதுவாக அட்வைஸ் பண்ணுறதில்ல. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் சர்ஜரி போகும். அந்த சர்ஜரி பண்ணும் போது அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்டேஜை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. ஜென்ரலி ஸ்டேஜ் 1, 2ல் இருக்கவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற வாய்ப்பு அதிகம். அதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 50% 70% வரைக்கும் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, அந்த ஸ்டேஜ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸில் நம்ம ஆப்ரேஷன் அப்போது மைல்டாக ஒரு அபலேஷன், எக்ஸிஷன் அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறப்போ நமக்கு அதுலேயே ஃபர்டிலிட்டி வரதுக்கான சான்ஸ் அதிகம். அண்ட் அகெயின் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்டோட செமன் அனாலிசிஸ் எப்படி இருக்குது பார்க்கணும், டியூப் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த சர்ஜரி பண்ணிட்டதுக்கப்புறம் 35 இயர்ஸ் ஏஜ் கீழே இருக்கவங்க 1 இயர் வரைக்கும் நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். மோர் தென் 35 இயர்ஸ் இருக்கவங்க இந்த சர்ஜரி பண்ணாங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸை நம்ம எடுத்துக்கணும்.